அல்ல அல்ல குறையாத பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் குறைவற்ற செல்வம் கிடைக்கட்டும். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இடி சம்பந்தி எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 10 வரமிளகா, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி முருக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடி சம்மந்தி 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வரமிளகா கூட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். எந்த கப்பால் கடலைப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த இடி சம்மந்தி அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சம்மந்திங்க. இதை ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அடிக்கடி பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உளுந்தோட கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கணும். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இருக்கிற கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தோட்டத்தில் இருந்து பறித்து இன்னும் நிறையா சேர்த்துக்கணும். எவ்வளோ அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மாதிரி கருவேப்பிலை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சம்மந்தியில் போட்டு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சம்மந்தி ரொம்பவே பிடிக்கும். வெள்ளை உளுந்த விடைக்கும் கருப்பு உளுந்து இன்னுமே ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ வறுப்பட்டதும் வேறு ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம், நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கூடவே கல்லுப்பு உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா வறுத்தெடுக்கணும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்து நம்ம அரைக்கிறப்போ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இப்போ உப்பு, புளி எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததும் இதையுமே நம்ம வேறு ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். பாருங்கள், உப்பு புளி எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துட்டு இப்போ இதையுமே வேறு ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. தேங்காய் இதுக்கு 1 முடி தேங்காய் தேவைப்படுங்க. இது நம்ம கோயிலுக்கு யூஸ் பண்ண தேங்காய், அதனால தான் கலர் சேஞ்சாக இருக்குது, வறுத்த தேங்காய் மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தான் சுற்றி மரங்கள் இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் பயங்கர வெயிலாக இருக்கும். கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இடி சம்மந்தி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுத்தெடுக்க வேண்டியதான். தேங்காய் நம்ம 1 முடி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சம்மந்தி கெட்டு போகாது. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை கூட மிச்சம் இருக்கிற அரை மூடி தேங்காவே சேர்த்து நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா முருகலாக வறுத்து வரணும். இப்போ இதையும் தட்டில் மாற்றிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு, இதையுமே தோல் நீக்காமல் ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பூண்டு ஃப்ரை பண்ணுறப்போ அந்த வாசம் செம்மையாக இருக்குது. இப்போ எல்லாமே வறுத்து முடிச்சாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் இன்னுமே நல்லது. நாங்கள் இன்றைக்கி பவுடர் பெருங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்ததை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாமல் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், எல்லாமே நீட்டாக வறுத்து வச்சாச்சு. சாப்பாடுக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு தேங்காய் தனியாக, இந்த பருப்பு வகைகள் தனியாக எல்லாத்தையும் அரைச்சிட்டு 2யும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது நீங்கள் கண்ணாடி ஜாரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பாடு, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கருப்புளுந்து கஞ்சி. அந்த கஞ்சிக்கு தான் சைடிஷ்டாக அந்த இடி சம்மந்தி வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு.
அப்புறம் நைட்டு வந்து சாப்பாடு கூடயும் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.